ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய ஷட்பதி ஸ்தோத்திரம். ஷட் என்றால் 6, பதி என்றால் கால்கள். இதில் 6 ஸ்லோகங்கள் உள்ளன. வண்டுக்கு 6 கால்கள். அதனால் இந்த ஸ்தோத்திரம் வண்டு ஸ்தோத்திரம் என்றும் கூறப்படுகிறது. ஜகத் பரிபாலகனான விஷ்ணுவை பற்றி ரொம்பவும் உயர்ந்த கருத்துக்களையும் மனசை உருக்கும் பாவமும் வாய்க்கு அமிர்தமாக இருக்கிற வாக்கும் உடையது என்று இந்த ஸ்லோகத்தை பற்றி மகா பெரியவர் கூறியிருக்கிறார். பல நுட்பமான அர்த்தங்களை கொண்டது இந்த ஸ்தோத்திரம். இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் பகவான் விஷ்ணுவின் பாதங்களையே சரணமாக பற்றும் ஆழ்ந்த பக்தி ஏற்படும். நோய்களும் தடைகளும் விலகி இஷ்டங்கள் பூர்த்தியாகும். உலக ஆசைகள் குறைந்து ஞானம் உண்டாகி பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபடுகின்ற மோட்சத்தை அடைகின்ற ஆசை ஏற்படும் என்பது ஆச்சாரியால் திருவாக்கு. அவிநயம் அபநய விஷ்ணு தமய மனசமய விஷய மிருகத்ருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரதஹ. முதல் ஸ்லோகத்தை பகவத்பாதர், ஹே விஷ்ணு, எனது பணிவின்மையை, எனது அவிநயத்தை போக்கு, என் மனதை அடங்கச் செய் என்று தொடங்குகிறார். வினயமில்லாத போது அகங்காரம் ஆட்டி படைக்கிறது. நான் பலவற்றையும் அனுபவிக்க தகுதி உடையவன், மேன்மேலும் பல சுகங்களும் செல்வங்களும் செல்வாக்கும் வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது. இந்த ஆசைகள் சந்தோஷத்தை கொடுக்குமென்று நினைத்து அவைகளின் பின்னால் ஓடுகிறேன். எதைப்போல கானல் நீரின் பின்னால் தாகத்தை தணித்து கொள்ள ஓடி நீர் கிடைக்காமல் உயிரை விடுகிற மானை போல. விஷ்ணுவே, என்னுடைய பேராசையை அழித்துவிடு. எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளிடமும் கருணை உண்டாகச் செய். என்னை சம்சாரக் கடலிலிருந்து அக்கறை சேர்த்திடு என்று பிரார்த்திக்கிறார். திவ்யதுனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபயகேதஸ்சிதே வந்தே. ஸ்ரீயப்பதியான நாராயணரின் திருவடித்தாமரைகளை வணங்குகிறேன் என்று சொல்லி அந்த பாதங்களின் சிறப்புகளை கூறுகிறார். தெய்வீக கங்கை என்னும் தேன் அந்த தாமரை பாதங்களில் உள்ளது. பகவான் விஷ்ணு திருவிக்கிரமராக அவதாரம் எடுத்து அவருடைய மேல் உயர்த்திய பாதம் பிரம்மலோகம் சென்றபோது அந்த பாதத்தை பிரம்மா அபிஷேகம் செய்து வழிபட்டார். அந்த தீர்த்தமே கங்கையாக பிரவகித்தது. கங்கை எல்லாவற்றையும் புனிதப்படுத்துகிறாள். கங்கையை தோற்றுவித்த பாதத்தின் சிறப்பு என்ன? முதல் ஸ்லோகத்தில் மனிதனுடைய அவிநயம், பேராசை பற்றி சொன்னாரல்லவா? அத்தகைய தீய குணங்களை இந்த பாதங்கள் போக்குகின்றன. தெய்வீகமான ஞானமும் ஆனந்தமும் அந்த தாமரையின் மகரந்தங்களாக இருந்து நறுமணம் வீசுகின்றன. உலகியல் துன்பங்களை, சம்சார பயத்தையும் சிதைத்து போக்கக்கூடியவையாக அந்த பாதங்கள் இருக்கின்றன. அந்த பாதங்களை வணங்குகிறேன் என்று கூறுகிறார். சத்யபிபேதா பகமே நாததவாஹம் நமாமகீனஸ்த்வம் சாமுத்ரோஹி தரங்கஹ க்வச்சன சமுத்ரோ ந தாரங்கஹ. ஜீவாத்மாவான எனக்கும் பரமாத்மாவான உங்களுக்கும் இடையில் வேற்றுமை இல்லை. இரண்டும் ஒரே தன்மைதான். குவாலிட்டி வைஸ் வித்தியாசம் இல்லை என்பதை சொல்கிறார். ஆனால் நாதா, ஹே சுவாமி, நான் உம்மை சேர்ந்தவன், உம்முடைய உடைமை. ஆனால் தாங்கள் எனது உடைமையானவர் அல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தையும் தருகிறார். சமுத்திரத்திலிருந்து எழும் அலைகள்
தன்மையில் சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டவை அல்ல. அவைகள் சமுத்திரத்தின் ஒரு பகுதி. சமுத்திரத்தில் அலைகள் அடங்கும். ஆனால் ஒருபோதும் சமுத்திரம் அலைகளில் அடங்காதல்லவா? பகவான் எல்லையற்றவர் என்பதையும் ஜீவாத்மா பரமாத்மாவின் அம்சம் எல்லைகளை உடையவர் என்றும் காண்பிக்கிறார். உத்ருத நக நகபிதனுஜ தனுஜ குலாமித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி நபவதி கிம் நபவதி ரஸ்காரஹ. இந்த ஸ்லோகத்தில் பொருளழகு மட்டும் இல்லை, சொல்லழகும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உத்ருத நக என்ற அந்த ஆரம்ப சொல் தொடரை எடுத்துக்கலாம். உத்ருத நக என்று 2 பகுதி. இந்த நக என்ற வார்த்தையோடு அடுத்த தொடர் ஆரம்பிக்கிறது. இது போலவே தான் வரிசையாக வருது. உத்ருத நக நகபி தனுஜ நகபி தனுஜ தனுஜ குலாமித்ர தனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பவதி பிரபவதி ந பவதி கிம் என்று அழகாக கேட்ப இனிமையாக அமைத்திருக்கிறார். அர்த்தமும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. நக என்றால் மலை, மலையை அதாவது கோவர்தன மலையை தூக்கியவரே, மலையை பிளந்த இந்திரனின் இளையவரே. முற்காலத்தில் மலைகளுக்கு சிறகுகள் இருந்ததாகவும் இந்திரன் பல மலைகளுடைய சிறகுகளை வெட்டி விட்டாராம். ஒரு மலையை சிறகையும் வெட்டி பிளந்து விட்டதாகவும் புராணக்கதை சொல்கிறது. இந்திரன் அதித்தி காசியபர் அவர்களோட மகன். அதே காசியபர் அதித்தியின் மகனாக வாமனராக பின்னர் விஷ்ணு அவதரித்தார். அதனால் இந்திரனுக்கு இளையவர் என்கிறார். தனுஜர்கள் என்ற அரக்கர் கூட்டத்துக்கு அமித்திரர் எதிரி. மித்ரன் என்ற சூரியனையும் சசி என்ற சந்திரனையும் கண்களாக உடையவர். உங்களுடைய கருணா கடாட்சம் ஒருவனுக்கு கிடைக்குமானால் சம்சார வாழ்க்கையில் ஏன் விரக்தி தோன்றாது? தங்களுடைய தரிசனம் உலகத் துன்பங்களின் முடிவில்லையா என்று கேட்கிறார். மத்ஸ்யாபிரவதாரைஹி அவதாரவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாபீதோஹம். இந்த ஸ்லோகத்திலும் அந்த சொல்லழகை பார்க்க முடிகிறது. முதல் தொடர் என்னது? மத்ஸ்யாபி அவதாரேஹி. ஸோ அவதாரன்னு முடியறது இல்லையா? ஸோ அடுத்த தொடர் எப்படி ஆரம்பிக்கிறது? அவதாரவதா. அதே போல தான் அவதாரவதா அவதா, சுதா வசுதா, பவதா பவதாப. இப்படி சொற்களை ரொம்ப அழகாக ரொம்ப இனிமையாக கோத்திருக்கார். மத்ஸ்ய கூர்ம போன்ற அவதாரங்களாக இறங்கி வசுதாங்கிற பூமி, அந்த பூமியை காத்தருளும் தாங்கள் சம்சார தாபத்தால் தவிக்கிற என்னையும் காப்பாற்றுங்கள். இந்த அகில லோகத்தையும் பரிபாலிக்கின்ற உங்களுக்கு எங்களை காக்க முடியாதா? காத்தருளுங்கள் என்று கூறுகிறார். தாமோதர குணமந்திரஹ சுந்தரவதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்தர பரமம் தரமபனயத்வம் மே. இந்த 6வது ஸ்லோகத்தை தாமோதரனே, குணங்களின் ஆலயமானவனே என்று ஆரம்பிக்கிறார். தாமோதரனின் குணச்சிறப்பு என்ன? யசோதையின் அன்புக்கு கட்டுப்படுகிறான். அவள் தன்னை உரலுடன் கட்ட அவனே உதவி செய்கிறான். யோகத்தாலோ வேதாந்த ஞானத்தினாலோ அவனை கட்ட முடியாது. ஆனால் தூய அன்புக்கு அவனே கட்டுப்படுவான். அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவரே, அழகிய தாமரை மலர் போன்ற முகமுடையவரே,
அனைத்து உயிர்களையும் பரிபாலிப்பவரே கோவிந்தா. சம்சாரக் கடலை கடையும் விஷயத்தில் மந்தரமலை போன்றவரே, என் வாழ்க்கையிலிருந்து பரமம் தரம் அபனய, மகத்தான மிகப்பெரிய பயத்தை நீக்குங்கள். அவிநயம் அபனய என்று ஆரம்பித்தார் இல்லையா, பரமம் தரம் அபனயத்துவம் என்று நிறைவு செய்கிறார். மிகப்பெரிய பயமான மரண பயத்தை நீக்குங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார். நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணோ இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது. பலஸ்ருதியான 7வது ஸ்லோகத்தின் முதல் வரியில், நாராயணா கருணை வடிவானவரே, உங்களுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் என்று பிரார்த்திக்கிறார். 6 காலை உடைய தேனீ போன்ற இந்த 6 சொற்கள் அல்லது இதுவரை சொன்ன 6 ஸ்லோகங்கள் என் தாமரை போன்ற வாயில் எப்போதும் தங்கி இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறார்.